இன்னைக்கு நம்ம வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் சிமெண்டிங் என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் மூலமாக நம்ம கேசிங்கை சிமெண்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பிரைமரி சிமெண்டிங். இந்த பிரைமரி சிமெண்டிங் எங்கே பண்ணுவாங்க அப்படின்னாக்கி, எல்லா கேசிங்க்கும் ட்ரில் பண்ணியிருக்க ஃபார்மேஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப்புக்கு நேம் வந்து ஆனுலஸ். இந்த கேசிங்க்கும் ட்ரில் பண்ணியிருக்க ஹோலோட வால்க்கும் இடையில உள்ள கேப்பை சிமெண்டிங் பண்ணி நம்ம ஃபில் பண்ணுவோம். இதுதான் பிரைமரி சிமெண்டிங். இது கண்டக்டர் கேசிங், சர்ஃபேஸ் கேசிங், இன்டர்மீடியட் கேசிங், ப்ரொடக்ஷன் கேசிங், இந்த மாதிரி எல்லா கேசிங்க்குமே இந்த ஆனுலஸை நம்ம சிமெண்டிங் பண்ணிடுவோம். இந்த ஆனுலஸை சிமெண்டிங் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னாக்கி, நமக்கு ஜோனல் ஐசோலேஷன் கிடைக்கும். ரெண்டாவது, நமக்கு கேசிங்க்கு சப்போர்ட் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத வாட்டர், கேஸ் இந்த மாதிரி ஃப்ளூயிட் மைக்ரேஷனை நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும். இதோட ஒர்க்கிங் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கேசிங்கை ரன் பண்ணுவோம். கேசிங் ரன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சிமெண்டிங் பம்பிங் யூனிட்டை வச்சு மேலே சிமெண்டிங் பம்ப் பண்ண ஆரம்பிப்போம். இந்த சிமெண்டிங் வந்து நமக்கு கேசிங் பைப்புக்குள்ளோடி போய் கீழே இருந்து சர்ஃபேஸ் நோக்கி ஃபில் ஆகிட்டே வரும். இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கி, எல்லா விதமான கேசிங் இன்ஸ்டால் பண்ணும்போதும் உடனே நம்ம சிமெண்டிங் பண்ணிடுவோம். ரெமடியல் சிமெண்டிங். இந்த ரெமடியல் சிமெண்டிங் எங்கே பண்ணுவோம் அப்படின்னாக்கி, ஆல்ரெடி நம்ம பிரைமரி சிமெண்டிங் பண்ணியாச்சு. நம்ம லாக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சில இடத்துல ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த இடத்துல ப்ராப்பராக சிமெண்ட் ஃபில் ஆகலை, கொஞ்சம் கேவிங் இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷன் டைமில் நம்ம அதில் ஒரு சின்னதாக ஒரு ஹோல் ஏற்படுத்திட்டு அந்த இடத்த மட்டும் ஃபில் பண்ணுறது தான் இந்த ரெமடியல் சிமெண்டிங். அதாவது இது எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்த மட்டும் சிமெண்டிங் பண்ணி ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ரெமடியல் சிமெண்டிங் மெத்தட். இந்த ரெமடியல் சிமெண்டிங் மூலமாக என்ன பெனிஃபிட் அப்படின்னாக்கி, நம்ம புவர் சிமெண்டிங் ஏரியாவை ரிப்பேர் பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப பெரிய கேவிங் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா சிமெண்டிங் பண்ணலாம். ஃபார்மேஷன் எங்கேயாவது கிராக் ஆகி நமக்கு இந்த கேசிங் வழியாக நமக்கு லீக் ஆகுது, இந்த கேஸோ ஆயிலோ வாட்டரோ எதுவும் வெல்லுக்குள்ளே இன்செர்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி உள்ள இடங்கள்லையும் நம்ம இந்த ரெமடியல் சிமெண்டிங் மூலமாக நம்ம அந்த மாதிரி ஜோன்ஸையும் நம்ம வந்து ஐசோலேட் பண்ணலாம். இது மூலமாக நம்ம கேசிங்க்கு வெல் இன்டெகிரிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க முடியும். இதோட ஒர்க்கிங் வந்து நம்ம எந்த லொக்கேஷனில் இந்த கேவிங்கோ சிமெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியோ இல்லை கரெக்டான இன்டெகிரிட்டி மிஸ் ஆகிற இடங்களையோ நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஒயர்லைன் டீம் மூலமாக நம்ம ஒரு பஞ்சிங் ஹோல் யூஸ் பண்ணி கேசிங்கில் ஒரு சின்ன பஞ்ச் உண்டாக்குவோம். அதுக்கப்புறமா அந்த பஞ்சுக்கு கீழே நம்ம ஒரு பேக்கர் இன்ஸ்டால் பண்ணுவோம். பேக்கர் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கு மேலே நம்ம காயில் டியூபிங் டீமோட காயில் டியூபிங்கையும் நம்ம பேக்கர் மூலமாக சீல் பண்ணிவிட்டு அந்த செப்பரேட் ஏரியா மட்டும் நம்ம ஹோல்டு பண்ணி நம்ம சிமெண்ட் பம்ப் பண்ணுவோம். இது மூலமாக சிமெண்ட் அந்த ஏரியா ஃபில் ஆனதுக்கப்புறமா அந்த ஹோல் பஞ்ச் வழியாக கேவிங் இருக்க இடத்துக்கோ சிமெண்டிங் ஃபில் பண்ண மிஸ் ஆகி போன இடத்துக்கோ நம்மளால் சிமெண்ட் பம்ப் பண்ண முடியும். ஸ்கியூஸ் சிமெண்டிங். இந்த ஸ்கியூஸ் சிமெண்டிங் தான் ரொம்ப காமனான டைப். இதை ஸ்கியூஸ் சிமெண்டிங் எங்கே பண்ணுவோம் அப்படின்னாக்கி, பெரிமேபிள் ஜோன், அதே மாதிரி ஃபார்மேஷன் எங்கேயாவது வீக்காக இருக்கக்கூடிய இடம், இந்த மாதிரி கேவிங் ஏற்படுத்திருக்கக்கூடிய இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம இந்த ஸ்கியூஸ் சிமெண்டிங் வந்து யூஸ் பண்ணுவோம். இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னாக்கி, நம்ம இந்த சிமெண்ட்டை ஹை ப்ரெஷரில் பம்ப் பண்ணும்போது ஃபார்மேஷன் கிராக்கு சேனல் லீக்கேஜை சீல் பண்ணுது. இதோட ஒர்க்கிங் அப்படின்னாக்கி, சிமெண்ட்டை வந்து நம்ம அண்டர் ப்ரெஷரில் பம்ப் பண்ணுவோம். இந்த பம்ப் பண்ண சிமெண்ட் வந்து ப்ரிஃபரேஷன் வழியாக நமக்கு எந்த இடத்துலலாம் நமக்கு சிமெண்டிங் ஃபில் பண்ணுமோ அந்த இடத்துக்குலாம் மெதுவாக ஸ்கியூஸ் ஆகி போயிட்டுருக்கோம். இப்படி தான் இந்த சிமெண்டிங் நம்ம பண்ணுறோம். இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கி, இந்த வாட்டர் ஜோன், அதே மாதிரி கேஸ் மைக்ரேஷன் ஆகக்கூடிய இடம், இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம இந்த ஸ்கியூஸ் சிமெண்டிங் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஜோனல் ஐசோலேட் பண்ணுறதுக்கும், ஆல்ரெடி ஐசோலேட்டாக இருந்த ஜோன் வந்து கரோடாகி ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஸ்கியூஸ் சிமெண்டிங் நமக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. ஸ்டேஜ் சிமெண்டிங். இந்த ஸ்டேஜ் சிமெண்டிங் நம்ம எதுக்கு பண்ணுறோம்னாக்கி, இப்போ ரொம்ப டீப் வெல் ஒன்று இருக்குது. அந்த மாதிரியான வெல்லில் நம்ம வந்து கண்டினியூவாக ஒரே ஸ்ட்ரெச்சாக சிமெண்டிங் பண்ணி முடிக்க முடியாது. அந்த மாதிரி ஏரியாக்களில் நம்ம இதை 2 இல்லைனாக்கி 3 நம்ம வந்து இந்த சிமெண்டிங் ப்ராசஸை பிரிச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி டைமில் 5000 மீட்டர் வந்து ஃபஸ்ட்டு சிமெண்டிங் பண்ண போகிறோம் ஸ்டெப் 1 அப்படின்னாக்கி, அந்த 5000 மீட்டருக்கு மேலே நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ் காலர் வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே திரும்பியும் கேசிங் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் திரும்பியும் ஒரு ஸ்டேஜ் காலர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம சிமெண்டிங் பம்ப் பண்ணும்போது கீழே இருக்க ஃபஸ்ட்டு 5000 மீட்டர் தான் ஃபஸ்ட்டு சிமெண்டிங் பண்ணி முடிப்போம். அதுக்கப்புறமா சிமெண்ட் பிளக் பம்ப் பண்ணி நம்ம இந்த ஸ்டேஜ் காலரை ஓப்பன் பண்ணி அந்த ஸ்டேஜ் காலர் வழியாக அடுத்த ஒரு 5000 மீட்டர் வந்து நம்ம திரும்ப 2வது ஸ்டேஜாக சிமெண்டிங் பண்ணுவோம். இந்த மாதிரி ஸ்டெப்பாக பண்ணுறது தான் இந்த ஸ்டேஜ் சிமெண்டிங்கோட பர்பஸ். இது ஏன் இப்படி பண்ணுறோம்னாக்கி, ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கக்கூடிய நேரத்தில்
நம்ம வந்து ஹை டென்சிட்டி உள்ள சிமெண்டிங் பம்ப் பண்ணாக்கி ஃபார்மேஷன் நமக்கு கிராக் ஆக சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி வீக் ஃபார்மேஷன் இருக்க ஏரியாவுக்கு இந்த மாதிரி ஸ்டேஜ் சிமெண்டிங் வந்து நம்ம பண்ணுவோம். இந்த சிமெண்டிங் வந்து நமக்கு ரொம்ப டீப் வெல், அதே மாதிரி ரொம்ப ஃப்ராக்சர் ஃபார்மேஷன் இருக்கக்கூடிய வீக் ஏரியா, இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம இந்த ஸ்டேஜ் சிமெண்டிங் வந்து பண்ணுவோம். பிளக் சிமெண்டிங். இந்த பிளக் சிமெண்டிங் நம்ம வந்து ஓப்பன் ஹோல் இல்லைனாக்கி கேசிங் இந்த ஏரியாக்கள்லாம் நம்ம இந்த பிளக் சிமெண்டிங் பண்ணுவோம். இந்த பிளக் சிமெண்டிங் எதுக்காக பண்றோம்னாக்கி வெல் அபேண்டன் பண்ணும்போது நம்ம இந்த பிளக் சிமெண்டிங் பண்ணுவோம். அதே மாதிரி கிக்கை கண்ட்ரோல் பண்ண முடியலனாக்கி நம்ம இந்த பிளக் சிமெண்டிங் பண்ணலாம் டெம்பரவரியா. அதே மாதிரி இப்போ சைட் ட்ராக்கிங் வெல் கொஞ்சம் வெல்ல டைரக்ஷன் மாறி ட்ரில் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஆங்கிள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்கி அந்த மாறி ட்ரில் பண்ண ஆங்கிள் ஃபுல்லுமே நம்ம சிமெண்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைரக்ஷனை மாற்றி கொண்டு போவாங்க. இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் நமக்கு இந்த பிளக் சிமெண்டிங் யூஸ் ஆகுது. லைனர் சிமெண்டிங். இந்த லைனர் சிமெண்டிங் எங்க பண்ணுவோம்னாக்கி லைனர் கேசிங்கை சுற்றி உள்ள ஏரியாவில் தான் இந்த லைனர் சிமெண்டிங் நம்ம பண்ணுவோம். இது எதுக்காக பண்றோம் அப்படின்னாக்கி இந்த லைனர் கேசிங்க்கும் ஃபார்மேஷனுக்கும் இடையில உள்ள ஆனுலஸை நம்ம சீல் பண்றதுக்காகவும், அதே மாதிரி நமக்கு இந்த ஜோனல் ஐசோலேஷன் நமக்கு ப்ரொவைட் பண்றதுக்காகவும் நம்ம இந்த லைனர் சிமெண்டிங் பண்ணுவோம். இதை எப்படி பண்றோம் அப்படின்னாக்கி சிமெண்ட் வந்து நமக்கு லைனருக்குள்ள பம்ப் பண்ணுவோம். இந்த லைனர்ல இருக்க குட்டி குட்டி ஸ்லாட்டட் ஹோல்ஸ் இல்லாக்கி ப்ரிப்பரேட்டட் ஹோல் வழியா நமக்கு இந்த சிமெண்டிங் வந்து வெளியே லீக் ஆகி போயிட்டு போயிட்டு ஆனுலஸ் ஃபுல்லுமே சீல் ஆகும். இப்படி தான் இந்த நம்ம லைனர் சிமெண்டிங் பண்ணுவோம். இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்னாக்கி எங்கெங்கெல்லாம் லைனர் இன்ஸ்டால் பண்ணியிருக்குமோ அந்த மாதிரி ஏரியாக்களில், அதே மாதிரி பார்ஷியலாக இவ்வளோ இடம் மட்டும்தான் நம்ம சிமெண்டிங் பண்ணணும் அப்படின்னாக்கி அந்த மாதிரி ஏரியாக்கள்லையும் நம்ம வந்து இந்த லைனர் சிமெண்டிங் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரே வெல் வேற வேற ரிசர்வாயரை கனெக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஏரியாக்கள்லையும் நம்ம இந்த லைனர் கேசிங் யூஸ் பண்ணி லைனர் சிமெண்டிங் பண்ணுவோம். ரிவர்ஸ் சிமெண்டிங். ரிவர்ஸ் சிமெண்டிங் அப்படின்னா என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நார்மலாக சிமெண்டிங் எப்படி பண்ணுவோம்னாக்கி கேசிங்க்கு இன்சைடு லோடி இன்புட் கொடுத்து கேசிங் அவுட் சைடு லோடி நம்ம கேசிங்க்கும் வாலுக்கும் இடையில உள்ள கேப் வழியா நம்ம அவுட்புட் எடுப்போம். இதுதான் நமக்கு வந்து பிரைமரி சிமெண்டிங். ஆனால் ரிவர்ஸ் சிமெண்டிங் வந்து அப்படியே உல்டாவாக நடக்கும். நம்ம கேசிங் சரௌண்டிங் ஏரியா லோடி சிமெண்டிங் உள்ள பம்ப் பண்ணி இன்சைடு லோடி கேசிங் லோடி நம்ம அவுட்புட் எடுப்போம். இந்த மாதிரி பண்ணுறது தான் ரிவர்ஸ் சிமெண்டிங் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னாக்கி ஃபார்மேஷன் டேமேஜை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும், சிமெண்டோட பிளேஸ்மெண்ட் கரெக்டான இடத்துல பிளேஸ் ஆகிறத கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கும், சர்ஃபேஸ் கேசிங், கண்டக்டர் கேசிங் இந்த மாதிரி பெரிய டயாமீட்டர் உள்ள ஹோல் இருக்கிற ஏரியாவுக்கும் நம்ம இந்த ரிவர்ஸ் சிமெண்டிங் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம். டைல் சிமெண்டிங். இந்த டைல் சிமெண்டிங் அப்படிங்கிறது வந்து நமக்கு சிங்கிள் சிமெண்டிங் மெத்தட் கிடையாது, டபுள் சிமெண்டிங் மெத்தட் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதில் வெறும் நம்ம வந்து ஸ்லரி தான் ஃபர்ஸ்ட் பம்ப் பண்ணுவோம். இது மூலமாக நமக்கு என்னெல்லாம் ஆகும்னாக்கி நமக்கு ஃபார்மேஷனில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராக்ஸு, ப்ளோ ஹோல்ஸு, சிமெண்ட் ஃபார்மேஷன் லீக் இந்த மாதிரி இருக்க ஏரியாவை பிளாக் பண்ணிடுவோம். ரெண்டாவது வந்து சிமெண்ட் பம்ப் பண்ணும். அந்த சிமெண்ட் வந்து நமக்கு அந்த ஏரியா ஃபுல்லுமே பிளாஸ்டிங் பண்ண மாதிரி ஃபுல்லாக செட் ஆயிரும் 100%. இப்படி தான் நம்ம இந்த டைல் சிமெண்டிங் பண்ணுறோம். இந்த டைல் சிமெண்டிங் வந்து கேசிங்க்கும் ஃபார்மேஷனுக்கும் இடையில இருக்க ஆனுலஸை தான் சீல் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னாக்கி சிமெண்டோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், சிமெண்டோட காஸ்ட்டை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கும் தான் நம்ம இந்த மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கி டீப் கேசிங் இருக்கிற ஏரியாலையும், அதே மாதிரி ஹை ப்ரெஷர் ஜோன்ஸ்லையும் நம்ம இந்த மாதிரி டைல் சிமெண்டிங் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.